ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க. இன்றைக்கி வீடியோவிலங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தோட்டம் போட வந்ததையும் ஒரு 10 நாளில் என்கிட்ட காசெல்லாம் எதுவும் கொண்டு வரல. நான் வரும்போது வெறும் ஆள் மட்டும்தாங்க வந்தேன். வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு கை மாற்றி கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிறத எடுத்து போட்டு கடன் இல்லாமல் ஒரு மாடு வாங்கினேங்க. ஒரு 50,000க்கு. அந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்ன வரைக்கும் என்கிட்ட வச்சுருக்கேன். அந்த மாடு போட்ட கன்றுக்குட்டி தாங்க இந்த கன்றுக்குட்டி. நம்மக்கிட்ட நம்ம வாங்கிட்டு வரும்போது 47,900 அப்படின்னு சொன்னாங்கங்க. தரகருக்கு 1000 கொடுத்து, வண்டி வாடகை 1000 கொடுத்து, மொத்தம் சேர்த்து 50,000 வந்துருச்சுங்க. மாடு வாங்குகிறோம் அப்படின்ற ஆர்வத்தில் நம்மளும் அந்த மாடை பிடிச்சிட்டு வந்துட்டோங்க. மாட்டுக்கு ஒன்றும் குறையெல்லாம் இல்லைங்க. நல்ல மாடு தான், நல்லா மேயும், தண்ணி குடிக்கும். நம்மக்கிட்ட போட்ட கன்றுக்குட்டி தாங்க இந்த கன்றுக்குட்டி. 3 நாளே இந்த கன்றுக்குட்டி போட்டுருச்சுங்க. இந்த கன்றுக்குட்டி போட்டு 2.5 வருஷத்துக்கிட்ட ஆகுதுங்க. செனைன்னு நினைக்கிறேங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிட்டு போயிட்டு ஊசி போட்டேன். தலையீத்து கன்றுக்குட்டி. நல்லா 2 கிலோ சுண்டல் வாங்கி வச்சு திங்க விட்டு, காலையில் வெறும் வயித்துல திங்க விட்டு விட்டதையுமே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளில் 10-20 நாளில் பருவத்துக்கு வந்துருச்சு. கொண்டு போய் ஊசி போட்டேன். ஒரே தடவை தான் ஊசி போட்டேன். நின்றுக்கிட்டாங்க. செனை நின்றுக்கிட்டாங்கங்க. அவங்க அம்மா தாங்க இன்னும் செனையே நிற்க மாட்றாங்க. இவங்க தாங்க நான் முதல்ல வாங்கினது. அந்த கன்றுக்குட்டியோட அம்மா இவங்க தாங்க. இவங்க பாலெல்லாம் நல்லா கறக்குறாங்கங்க. கொஞ்சம் குள்ளி மாடாட்டம் தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கன்றுக்குட்டி போட்டு 1 மாதத்துக்கு நல்லா கறக்குறாங்கங்க. காலையில் ஒரு 5, 6, பொழுதோட ஒரு 4, 5 அந்த மாதிரி கறக்குறாங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சத்து குறைஞ்சிருது போலங்க. பால் டக்கு டக்குன்னு குறைஞ்சிருங்க. இப்போ காலையில் ஒரு 2, பொழுதோட 2 அந்த மாதிரி தான் கறந்துட்டுருக்காங்க. ஊசி போட்டு ஒரு 20 நாள் ஆகுதுங்க. முடியெல்லாம் உதிர்ற மாதிரி இருக்குது. அந்த முடியெல்லாம் உதிர்ந்துட்டு புது முடி முளைச்சி வந்துச்சு அப்படின்னா மாடு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலராக இருக்கும். அந்த மாதிரி தானங்க இருக்கும். அப்புறம் ஊசி போட்டதுக்கப்புறம் செனை நின்ற மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா பால் கொஞ்சம் குறைவா கறக்குங்க. பால் குறைவாக கறக்கும். அப்புறம் 20 நாளைக்கு ஒருக்க பருவத்துக்கு வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 20 நாளைக்கு ஒருக்க பருவத்துக்கு வராதுங்க. நம்ம ஊசி போட்ட நாளை மட்டும் மறக்காமல் நினைவில் வச்சுக்கணும். அதுதான் 9 மாதம் முடிஞ்சு 10 நாளைக்கு அப்புறம் கன்றுக்குட்டி போடுறதுக்கு நம்ம எண்ணிக்கை சரியாக இருக்குங்க. அந்த நாளை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா திரும்பி எப்படியும் நம்ம போய் அதை பார்க்க முடியாது, சரிங்களா? அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அப்புறம் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னேங்க. இவங்க நம்மக்கிட்ட 2வது ஒரு கன்றுக்குட்டி போட்டாங்கங்க. அவங்களும் கெடேரி கன்னாக தான் போட்டாங்க. அவங்க போட்ட அந்த கன்றுக்குட்டி 2 நாள் இருந்தாங்கங்க. 3வது நாள் இறந்துருச்சு. எதனால என்னன்னு தெரியல. அந்த 2 நாளுமே பால் குடிக்கல கன்றுக்குட்டி. நாங்களும் டாக்டரை வச்சு பார்த்தோம். அது என்னன்னு தெரியல. அந்த கன்றுக்குட்டி நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இன்னுமே செனை நிற்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ ஊசி போட்டு 20 நாள் ஆகுது. செனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. பார்ப்போங்க.